பிலாத்தவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார். ஒரு முக்கியமான முடிவு, தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமை. பிலாத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிற்கிறார். மனிதரின் தேர்வு ஒரு பக்கம், கூட்டத்தின் அழுத்தம் இன்னொரு புறம், உண்மையின் நிராகரிப்பு இன்னொரு புறம் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது பிலாத்துடைய மனநிலை பொழுது, அப்படினால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி உண்மையை அறிந்தும் தீர்மானிக்க தயங்கும் ஒரு மனசாட்சி. அவனுக்கு முன்பாய் இயேசுவானவர் நிற்கிறார். இயேசுவானவர் அவர் நீதி உள்ள தெய்வம், அவர் உண்மை உள்ளவர் என்று அறிந்தும், அவர் குற்றம் செய்யாத தெய்வம் என்றும் அறிந்தும், ஜனங்களுடைய அழுத்தம் இப்பொழுது பிலாத்துவை ஒரு சரியான தீர்மானம் செய்ய முடியாதபடி அவருடைய மனசாட்சி தயங்குகிறது. ஜனங்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் கூக்குரல் எழுதுகிறார். கூட்டத்தின் குரல் உண்மையை விட வலிமையாக மாறியது. இன்றைக்கு அநேக இடத்துல நானும் நீங்களும் பார்க்கிற பொழுது, உண்மையை விட கூட்டத்தின் குரல் அதிகரிக்கிற பொழுது உண்மை பொய்யாகிறது. பிலாத்து இயேசு குற்றமற்றவர் என்பதை அறிந்திருந்தும் கூட்டத்தின் பயமும் அரசியல் அழுத்தமும் காரணமாக உண்மையை விட்டு கொடுத்து, நீதியை விட்டு தவிர்த்து சிலுவைக்கு ஒப்புதல் அளித்தார். இது மனித இயல்பை காட்டுகிறது. உண்மையை விட பிரபலமான கருத்து முக்கியமாகிவிடும் போது, நீதியை விட பாதுகாப்பு முக்கியமாகிவிடும் போது, தேவனுடைய சத்தியத்தை விட மக்களின் விருப்பம் முக்கியமாகிவிடும் பொழுது, ஒரு தீர்மானம் அது சரியாயிருந்தாலும், அந்த தீர்மானம் உண்மையாயிருந்தாலும், அது சில நேரங்களிலே உண்மையை விட்டு கொடுத்து நீதியை விட்டு தவிர்த்து சிலுவைக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த நாளிலே இந்த சிலுவை தியானத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? பிலாத்துடைய மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். எல்லாரும் சொன்னார்கள் என்பதற்காக உண்மையை ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவன் ஜனங்களுடைய கூக்குரலுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சத்தத்தை விட்டு அவன் விளைகிறான். சிலுவை தோல்வி அல்ல, மனிதர்களின் கண்களில் சிலுவை தோல்வி. தேவனுடைய திட்டத்தில் சிலுவை ரட்சிப்பாயிருக்கும். கூட்டத்தின் குரலை கேட்பதா, கிறிஸ்துவின் குரலை கேட்பதா என்ற ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலே இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு வேலை இப்பேற்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத சூழ்நிலையில், தீர்மானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை விட்டு கொடுக்காத தீர்மானம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காக, எந்த ஒரு உலகத்தினுடைய ஆசாபாசங்களும், உலகத்தினுடைய நன்மைகளாயிருக்கலாம், உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களாயிருக்கலாம், நானும் நீங்களும் கிறிஸ்துவை மறுதலிக்காது, கிறிஸ்துவை விட்டுக் கொடுக்காது, அவருடைய சத்தியத்தை விட்டுக் கொடுக்காது, அவருடைய சிலுவையை விட்டுக் கொடுக்காது ஒரு தன்மை நமக்குள்ள, நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்காக இவ்வளவு தியாகம் செய்திருக்கிற, இவ்வளவு தியாகம் செய்தும் நீ என்னை அடிக்கடி விட்டு கொடுத்து தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீ நின்று கொண்டிருந்தால், அப்படி தொடர்ந்து நிற்க முடியாது. தொடர்ந்து நின்றால் எங்கேயோ ஒரு இடத்துல நானும் நீங்களும் பரிதபிக்கப்பட்ட மனிதர்களாய் சில நேரங்களில் மாறிவிடும். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையும் கடவுளுக்காய் நானும் நீங்களும் அவருடைய உண்மைக்காய், சத்தியத்துக்காய் தைரியமாய் நிற்கிறோம். எங்களால் கடவுளுடைய சத்தியத்துக்காய், உண்மைக்காய் தைரியமாய் நிற்க முடிகிறதா என்பதை நானும் நீங்களும் ஒரு கேள்வியாய் நம்முடைய இருதயத்துக்குள் எழுப்பி கேட்க. என்னாலே இந்த உலகத்தை எதிர்த்து கடவுளுக்காக, கடவுளுடைய உண்மைக்காக, சிலுவையினுடைய தியாகத்துக்காய் என்னால் உண்மையாய் நிற்க முடிகிறதா? இது ஒரு பெரிய கேள்விதான். இது ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கிறது மிகவும் கடினமான ஒரு காரியம்தான். தீர்மானம் எடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். சில நேரங்களில் நாங்களே கைகளை விடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. கிறிஸ்துதான் அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம். அவர் நமக்காக இந்த உலகத்திலே மரித்தார். என்னுடைய பாவத்தை அவர் சிலுவையிலே சகலவற்றையும் சாபங்களையும் அவர் முற்றிலும் நீக்கிவிட்டார் என்று அறிந்தும் சில நேரங்களில் நானும் நீங்களும் கிறிஸ்துவை கை கழுவி விடுகிறார். இல்லாவிட்டால் தீர்மானம் எடுக்க முடியாத சூழ்நிலை.
அவருக்கு உண்மையாயிருக்க வேண்டிய நானும் நீங்களும் அவருடைய உண்மையை விட்டு விலகி சில நேரங்களிலே ஜனங்களுடைய அழுத்தத்தால், அன்பின் அழுத்தத்தால், ஐஸ்வர்யத்தின் அழுத்தத்தால், உலகத்தினுடைய அழுத்தத்தால் நானும் நீங்களும் தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சில நேரங்களில் தள்ளப்படும். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. அந்த வாழ்க்கை என்பது கிறிஸ்து நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை. அந்த ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் கடவுள் என்னையும் உங்களையும் அழைத்து வைக்கிறோம். நானும் நீங்களும் உண்மைக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். உண்மைக்கு முதலிடம் யார் கொடுக்கிறார்களோ அவர்களை கடவுள் உயர்த்துவார். அன்றைக்கு பிலாத்துவுக்கு கிறிஸ்து உண்மை என்று தெரிந்தும், அவர் நீதி உள்ளவர், அவரிடத்தில் குற்றம் இல்லை என்று தெரிந்தும், அவனுடைய மனதிற்குள்ளே அவன் இருந்த பதவி அவனை ஒரு சரியான தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் தள்ளி. இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்திலே இருக்கலாம், நம்முடைய உறவுகள் மத்தியிலே இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே எடுக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்காக உறுதியாய் நிற்கிறதற்கு அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். அவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை விட்டு நான் விலகக்கூடாது. நான் அவருக்கு முன்பாய் உண்மையாய் சரியான தீர்மானம் எடுக்கிற பொழுது, அவர் இந்த சிலுவை பாடுகளின் நாட்களிலே சரியான தீர்மானம் பண்ணுகிற பொழுது, அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவதற்கு போதுமான தெய்வமாய். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த பெல் ஐக்கனை நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயவிதமாய் இந்த சிலுவையினுடைய 40 நாட்கள் தியானிக்கிற இந்த தியானத்தில் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு மாற்றத்தையும் அவருடைய சாயத்தையும் உங்கள் மேலே பிரதிபலிக்கிறதுக்கு அவர் போதுமானவராய். அதை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.